வழி விடுங்க, தள்ளுங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே. இந்த மச்சான் பேக்கு. என்னடா சொன்னாங்க நர்ஸு? அவருக்கு எப்படி இருக்கான்? அதெல்லாம் உள்ள கரெக்டாக தான் இருக்கும். ஜெயிக்கிறான். எட்ரா. டேய் நான் ஒன்றும் முன்னாள் மாதிரி கிடையாதா? உன் மேலே மரியாதை வச்சுங்கிறதுக்கு எல்லாம் முடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. இந்தா டைம் ஆகுதுடா. என்ன உச்சி உச்சி செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கோடா. செக் பண்ணிக்கோடா. செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கோ. அது ஏன் பணம்? அது ஏன் பணம்? கடிச்சிடும் வாயினால வந்துரும் பார்த்து. அது ஏன் பணம்? யார் பணம்? ஏன் பணம்? இது ஓம் பணம். இல்லை மாப்ள, நம்ம உயிரை கொடுத்தானே ஒரு உயிரை காப்பாற்றுறோம். அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நமக்கு முன்னாடி வேற எவனா போயிருந்தா நமக்கு என்ன தெரியவா போகுது? நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, ஆறுமுகம் ஒரு 100 ரூபா எடுத்த தப்பா அப்படின்னு. இல்லையே அப்படிம்பா. அடுத்தவனுக்கே தெரியுது என் மாப்பிள்ள என் உயிர் நண்பனி. உனக்கே தெரியல கட்டிங் 100 ரூபாடு. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். படா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. லேப் லெஃப்ட் சைடில் இருக்கு, போங்க. சிஸ்டர், இதில் அவரோட வாலெட்டு, கழுத்தில் போட்டிருந்த செயின், ரிங் எல்லாமே இருக்கு. அவங்க வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா மட்டும் கொடுத்துருங்க. நான் வரேன் சிஸ்டர். ஓகே சத்யா. என்ன ஃபீலிங்ஸா? அட வா மச்சான். ஹலோ சொல்றி. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேடி. இன்னொரு 1/2 அன் ஹவர்ல அங்கே இருப்பேன். அப்புறம் என்ன பண்றாரு உங்க அப்பா சண்முகம்? சண்முகமா? பின்ன மாமனாரை பேர் சொல்லி கூப்பிட்டா தானே மாப்பிள்ளை கெத்து. நேற்று பார்த்தேன் டீ கடையில் ஸ்டைலா கருக்கா நின்று தம் அடிச்சிட்டு இருக்காப்ல. மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை வேணாம் சொல்லி வை, சரியா? சரிங்க மாப்பிள்ள சார், நீங்க கெத்தாவே வாங்க, கெத்தாவே பேசுங்க. நீ கவலையப்படாத. நம்ம கெத்தை பார்த்து உங்க அப்பா பலூன் மூஞ்சி சண்முகம் ஆடி போறாரு இல்லையான்னு மட்டும் பாரு. போதுண்டா, சீக்கிரம் கிளம்பி வா. சரிடி, வச்சிடுறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியாடா? முதல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போம். இதை அந்த மனுஷன் உயிரோட இருக்கும்போதே பண்ணியிருந்துருக்கலாம். என்ன சாப்பிட பணம் சாப்பிட பணம் வேணும். என்னை விட மாச சம்பளம் அதிகமாக வாங்குற. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ற? செலவாயிருது. ஃபோனு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறல, அதான் செலவாயிருது. ஊரில் இருக்க ஆன்ட்டிங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணா இதுதான் நிலைமை. டே அவங்கள ஆன்ட்டின்னு சொல்கிறவளாம் வச்சுக்காத. ஓஹோ சரி, என்கிட்ட காசு இல்லை. டே சத்தியமா இன்னும் இருந்து திருந்திடுறேன். உன் சத்தியம்லாம் செத்து போய் பல நாள் ஆச்சுடா. என்ன பண்ணு, நல்லா குடிச்சு சாகணும், சரியா? இந்தா விளங்கிடும். தேங்க்ஸ் மாப்ள. டே ஆல் தி பெஸ்ட் மச்சான். உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். தோழி காவியாவை கேட்டதா சொல்லு. இது வரைக்கும் 6000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஏய் நில்லு, எங்க போற? சத்தியம் வந்திருக்கான். முதல்ல அப்பா பார்த்து பேசட்டும், அது வரைக்கும் பொறுமையா இரு. வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க. அப்பா பூஜையில இருக்காங்க, முடிச்சுட்டு இப்போ வந்துருவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அவன் காஃபி தான் சாப்பிடுவான். காஃபியே கொடுங்க. சரி.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க தம்பி. அப்பனே முருகா. அப்புறம் சொல்லுங்க. என் பொண்ணு உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கு. எத்தனை நாள் என் பொண்ணு உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 வருஷமா தெரியும் சார். என்ன தொழில் பண்ணுறீங்க தம்பி? அது இஎம்டின்னு சொல்லுவாங்க சார். என்ன? ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனாக இருக்கேன் சார். தம்பி என்ன ஆளுங்க? கோச்சுக்கிட்டீங்களா தம்பி? சும்மா தான் கேட்டேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் தல் தல் தல், நானே பாத்துக்கிறேன். சத்யா இன்னைக்கு நல்லா இருக்கான்ல? நல்லா தான் இருக்கான். நல்ல வேலை தம்பி. எத்தனை பேர் கிடைக்கும் இந்த பாக்கியம் சொல்லுங்க? உயிரை காப்பாற்றுற வேலையில் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலையெல்லாம் சரிதான், ஆனால் சம்பளம் என்ன பெருசாக கிடச்சிட போகுது? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு கூட வாழணும்னா அதுக்கு ஒரு வருமானம் வேணும். அப்புறம் புள்ள கூட்டிங்க, அதுகளை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன். நம்மளுக்கு 4 தொழில் இருக்குது. மளிகை கடை, ஜெராக்ஸு, ஸ்டேஷனரி, பேக்கரின்னு. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச தொழில் எடுத்து பண்ணுங்களேன். ஏய் என்ன பண்ற? எச்சி பண்ணாத. என் புருஷன் தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீ சும்மா இரு. ஏய் விடு, நான் கொடுத்துக்கிறேன். வியாபாரத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாங்க தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சும்மா கல்லால் கொந்தா போதும், சரிங்களா? மற்றபடி என் பொண்ணு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். காப்பி கொடுமா. ம் இந்தாங்க. இதை விட ஒரு அப்பனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள் சார்? காப்பி சாப்பிடுங்க. சார் எனக்கு ஒரு 1 day டைம் கிடைக்குமா? யோசிச்சு சொல்கிறேன். இந்த வாய்ப்பை வேணாம்னா சொல்ல போகிறீங்க? தாராளமாக எடுத்துங்க. அப்பா இருந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. தம்பி இருந்து சாப்பிட்டு போங்களேன். இருக்கட்டும் சார், நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்றேன் சார். ஒரு முடிவு தெரியாமல் கை நிலைக்க கூடாதுன்னு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை சார், கட்டாயமாக நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சார். நான் வரேன் சார். வரேங்க. டேய் உன் மூஞ்ச நீ முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கியா? உன் மனசுல என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? நீ இல்ல இந்த வேலைய வேற எவனுமே செய்ய மாட்டான் பாரு. யோசிச்சு வரேன்னு சொல்லிருக்கா? அவ அப்ப யோசிக்கணும் உனக்கு பொண்ணு கொடுக்கணுமா வேண்டாமான்னு. வாழ்க்கை முழுக்க எல்லாம் மருந்து மாத்திரை தத்தாத அறிவு. சாப்பிட்டியா செல்லம்? ஹலோ. ஹலோ, நான் காவிய சத்யநாதன் பேசுறேங்க. சொல்றீ? என்னங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்னடி புதுசாக போங்க வாங்கலாம்? இல்ல, எங்க அக்கா தான் சொன்னா புருஷனை வாடா போடான்லாம் கூப்பிடக்கூடாதான், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுமா. அதான் என்னங்க வாங்க, என்னங்க போங்க. சரி சொல்லுடி. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா அப்பா உடனே ஓகே சொல்லுவாருன்னு. ஆனா நீதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்ட. ஏன் மாப்பிள்ள கெத்தா? டே கருப்பா இரு, கல்யாணம் ஆகட்டும், உன்னை அப்படியே கடிச்சு வச்சிடறேன் பாரு. எனக்கு தலைவலிக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். எனக்கு திருப்பி கால் பண்ணணும்னு கூட உனக்கு தோணல? யோசிங்க சார், நீங்க நல்லா யோசிங்க. ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். நல்லா யோசிங்க. கஷ்டமா இருந்தா என்ன எப்படி கைட்டு விடுறதுன்னு கூட யோசிங்க. பாய். பயணங்கள் தொடருதே, நெடுஞ்சாலைகள் நீளுதே, வரும் வழி மறந்திடும்
பறவை நான் இரு துருவங்கள் இணைந்திடும் வளைவும் நான் பாலைவனத்தை கடக்கிறோம் சோலை வந்தால் மகிழ்கிறோம் எதுவும் இல்லை நிரந்தரம் இதுவும் கடந்து போய்விடும் ಯಮದರ್ಪಣಂ ಎಲ್ಲು ಸ್ಥಾನಂ ವಿಷಯ ದೇವಾಣಿ ಓಮಕರ್ಮಣೆ ಮಮ್ಮ ಪಿದುಹು ವರ್ಕತಸ್ಯ ಮೂವೇಳು 21 ದಳಮಲ್ಲಕ್ಕೆ ಪರಿಪೂರ್ಣ ವಿಷಯ ದೇವಾಣಿ ದೌಪನಾರ್ காளிமுத்து ತಾತ ಪಾಡ್ಡಿ குருசுவாமி ನಾಮದೇಶೀಯ ಪರಿಪೂರ್ಣ கால் சுண்டு வரல சொல்லி வச்சு திரும்ப ஒரு நிமிஷம். வானடா. அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? சொல்லுங்க சார். சத்யா அங்க இருக்க? இங்கே பிக்கப் பாயிண்ட்ல சார். கைலாசம் அகஸ்தியர்பட்டி. வந்துட்டு பண்ணிட்டு அகஸ்தியர் சீக்கிரமா அகஸ்தியர்பட்டி போன வண்டி எடு. எதுக்கு? பேஷண்ட்டுக்கு அர்ஜென்ட் ஹார்ட் அட்டாக்கா, வண்டி எடு. டேய் இன்னைக்கு தான்டா புருஷன் வீட்டுல நீ வர சொல்லிருக்கா. என்ன சார் யோசிச்சு முடிச்சிட்டீங்களா? அண்ணா, இங்க அகஸ்தியர்பட்டிக்கு எப்படி போனோம்? நீங்க அங்க எங்க போனோம்? வடக்கு தெரு. நான் கைலாசத்துக்கு நெஞ்சு வழியா? ஆமா. வண்டி போகாது, இந்த பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி போங்க. அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும், தெற்கு பார்த்த மாதிரி 2வது வீடு. சரிண்ணா. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? கூப்பிட்ற தூரம் தான்ப்பா. சரிண்ணா. திங்க கடை எதுவும் இருக்குமா? யாரு? என்னடா ஆச்சு? என்னால வர முடியாது. வர முடியாதா? ஏன்? யாவா நீ தானே சம்பளம் ஆகுதா? நீ பாய்ச்சல் வந்துக்கிட்டு வா. இல்லை வண்டி பஞ்சர்னு வேற வண்டி வர சொல்லு. இல்லை ஆஃபீஸில் காலி திருடி சும்மா இருக்கா, நீ அவனை கூப்பிட வேண்டியதுனா இதை அவரில் கூப்பிட தருமா? கைலாசா கைலாசா நீயே போய் தனியாக பிக்கப் பண்ணிக்கோ. என்னால வர முடியாது.
ஐயா இங்க கைலாசம் அவரோட வீடு. ஆமாம், இதான் என்ன விஷயம்? இல்லை, அவருக்கு நெஞ்சு வலின்னு ஃபோன் வந்தது, அதான் பார்க்கலான்னு வந்தேன். கலவன் தனி கட்டை தான், உள்ளதான் இருப்பார், போய் பாருங்க. சார், கைலாசம் சார். ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். ஏய், அவன் போய் சேர்ந்துருப்பான். அண்டா வாட்டை போட்டுலாம். மூடிட்டு கொன்றுவேன். கைலாசம் சார், எங்க இருக்கீங்க சார்? கேக்குதா? ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரோ? சார் உணர்ங்க சார். சார் சார் பிபி மிஷின் எங்க வைப்ப சார்? பிபி மிஷின் எங்க வைப்ப? சாரி சார். பேர் என்ன சார்? பேரு சத்யா சார். உன் பேரு? ஆறுமுகம், ஆம்புலன்ஸ் பைலட். டிரைவர் தானே? நீ ஏன் கோட்டு போட்டிருக்க? இப்படிதான் சுற்றுவாங்களா? சாரி சார். எத்தனை வருஷம் வேலை பார்க்குற? 7 வருஷம் சார். எத்தனை பேரை கொண்டிருக்க? ஒரு ஆணியில் வால் குழம்புன்னு ஒரு கவர் இருக்கும், பை, அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்க, எடுத்துட்டு வா. எவ்வளோ இருக்கு? 160/90. ரிப்போர்ட்ஸ் கூட உள்ள சட்டம் சாப் கலர் இருக்கும், எடுத்துட்டு வா. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வேலைக்காரன் கிடையாது. ஆரம்பம் முடியல, எடுத்துட்டு வா. சார், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா? 27 times. சார், டைம் ஆகுது சார். அது எனக்கு தானே, உனக்கு இல்லையே. சார் போகணும் சார். உன்னை ஒரு சட்டை தானே எடுத்து வர சொன்னேன். இல்லை, நீங்கள் திரும்ப ஏதாவது சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்து போய் வை. போ.
வாங்க சார் போகலாம். ஸ்ட்ரெச்சர் தானே கூப்பிட்டு போவீங்க? இல்லை சார், வண்டி அங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நடந்தே போயிடலாம் சார். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? சார் நீங்கள் தான் சாகலை சார். என்ன சொன்ன? சார் சார் இல்லை, உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க. என்னாலாம் நடக்க முடியாது. ஒரு ஹார்ட் பேஷண்ட் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போவீங்களா? சரி இருங்க சார். டேய் போடுறா போடுறா. படுங்க சார் படுங்க சார், போகலாம். என்னால் படுக்க முடியாது. படுத்தா எனக்கு வீசிங் வரும். வெள்ளச்சாமே ஐயா, நைட் ஏதோ டவுனுக்கு படத்துக்கு போனோம்னு கேள்விப்பட்டேன். என்னை தாண்டி வருவாயா? நம்ம திரிசாவும் சிம்புவும் நடிச்ச படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. திரிசா நல்லா பண்ணிருக்கா ஐயா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஒரு முறை போய் பார்த்து வருவோம். சரி நான் வரேன். பத்திரமா போயிட்டு வா. போதும், நிறுத்திக்கோ. வாங்க போலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? வீசிங்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்கள். சார் சார் அதெல்லாம் நோண்டாதீங்க, விளையாட்டு பொருள் கிடையாது, வைங்க அதை. சார் அது பேஷண்ட் படுக்கிற இடம், கால் எடுங்க சார். நானும் பேஷண்ட் தானே. எங்க அப்பா உங்ககிட்ட மரியாதையா தான் நடந்துக்கிட்டாரு. இதை விட எப்படி மரியாதை நடந்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. சத்யா, ஒருவேளை என்ன சீரியஸான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும், கூட்டிட்டு தான் போகணும். அழக்கூட மாட்டியா? என்னதாண்டி உன் பிரச்சனை? சரி அதை விட இதையாவது சொல்லு. ஒருவேளை எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்ன வேற யாருக்காவது கட்டி கொடுக்க போறாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும், பத்திரிக்கை வச்சுனா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். டே கருப்பா, என்னடா நான் அவ்வளவு ஈஸியா போயிட்டேன் உனக்கு? என்ன கத்தாதடி, எப்படா உன்னுட்டு தொலைச்சு போவர காத்துட்டு இருக்கியா? அவ்வளவு சீக்கிரம்லாம் என்கிட்ட இருந்து உனக்கு யாராலையும் பிரிக்க முடியாது, புரியுதா? நிஜமா? சென்டிமெண்டா போட்டனா சாப்பிடு. வாங்கடா வாங்கடா, வண்டி வந்துச்சு. நிறுத்து 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 நிறுத்து. சும்மா நிக்காம ஆளை தூக்கிட்டு வாங்கப்பா, போங்கப்பா. கொஞ்சமா கூறு இருக்காயா? யாருக்கடா கூறு இல்ல? ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கான், போகும்போது அவனை சேர்த்து வண்டியில கூட்டு போயா.
ஏங்க சீரியஸா இருக்காருன்னா வேற ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. இப்படி போற வண்டியில நிறுத்த கூடாது. ஆம்புலன்ஸ் எதுக்கா இருக்கு? நோயால ஏத்திட்டு போறது ஆம்புலன்ஸ் இருக்கு. போகும்போது அவனை சேர்த்து ஏத்திட்டு போயா? என்ன புரியுதுங்க? உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. இருக்கட்டும்யா. ஐயோ ஒரே டைம் ரெண்டு பேஷண்ட்லாம் கூட்டி போக முடியாதுங்க. உள்ள இருக்க பேஷண்ட் சீரியஸா தாங்க இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. அதே மாதிரி ரெண்டு பேர்லாம் கூட்டி போக முடியாதுங்க. ஏங்க ஆபீஸ்ல யாரை போய் சொல்றீங்க? ஏத்திட்டு முடியாதுங்க. நான் பேசுறது புரியுதா இல்லையா? புரியுது புரியல அத பத்தி தேவையில்ல. நீ போய் ஆளை ஏத்து போயிடுவே. நீ ஆளை ஏத்தாம போயிடுவே. போய் பாக்க. போய் பாக்க. என்ன மீறி ஆளை ஏத்தாம போயிடுவே நீ. இப்படி போறேன் நான் பாக்குறேன். நான் தான் சொல்றேன். அவன் என் மாப்பிள்ளை தான். நீ முன்னாடி ஏத்திட்டு போயிட்டே நான் வந்துட்டே ஏத்து. வர போலாம். சீக்கிரம் ஏறா. வண்டி கிளம்பியா கிளம்பி. வழிவிடு வண்டி போடு. ஒதுங்கயா ஒதுங்க வண்டி போட்டோம். ஒதுங்க. போங்க எல்லாம் போய் பழுப்பா பாருங்க போங்க. என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்னதான்டா கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல. போதையை போட்டு கத்திட்டு இருக்கான். போற வேலை இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போற? ஐயா நீங்களாம் கேட்டீங்களா? நீங்க மனுஷன் இல்லையா? தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவன் எங்க கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனா நான் ஸ்டக் ஆக மாட்டேன். வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேன். ஆனா அவ கண்ணை கட்டினா போதும் சார், அந்த கடலை கொண்டு வந்து அவ காலடியில் போடுவோம் சார். உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்ற? லவ் பண்ற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சிருக்கணும் சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்றதுல சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? அப்படின்றதுக்குள்ள கொத்திட்டு போயிடுவாங்க சார். ஆனா வந்தான் சார் ஒருத்தன், அப்படியே உங்களை மாதிரியே. எங்க இருந்தா வந்தான்னு தெரியல சார். அவ அப்பன் போடுறா சார் கண்டிஷன் இவ்வளவு நீளத்துக்கு. எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது. மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். திருந்த மாட்டானுங்க இவனுங்க, திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ற எந்த பொண்ணுக்கு அப்படிங்களே இருக்கணும்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ முட்டா பையில எவனாவது பொண்ணு கொடுப்பானே? வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க டாக்டர். நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதல. நான் தருதலையா? ஆமா ஆமா. அப்போ உன் பொண்ணுகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அம்மாடி ஏன் இந்த தருதலையை லவ் பண்ணேன்னு? என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பியா? உன்ன 4 குட்டிகளை போட மாட்டேன். அது சோத்துக்கு என்ன பண்றது? பைத்தியக்கார பையன். இப்ப இவ்வளவு நியாயம் பேசல அப்படின்னா உன் பொண்ணை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லன்னா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ செட் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணிருந்தனா என்ன மாதிரி பசங்க எல்லாம் ஏன் பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேட்கணுமா? எங்க அப்பன் பாத்திர போறான்னு முக்கால் போடுதாண்டா பைக்ல சுத்துறீங்க. பாத்துட்டா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு பண்ணடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரனாடா. ஆமா நான் பைத்தியக்காரன் தான். நான் பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் இப்ப என்ன பண்ண போறான் பாருங்க. இங்க எது குச்சி சாவு போறான். சும்மா இருங்க. இங்க எது குச்சி சேரல அந்த ஆளை உஸ்மான் சொல்றான். உட்காருங்க உட்காருங்க. ஏங்க சும்மா உட்காருங்க. குதிக்க மாட்டேன்னா
குதிச்சம் பத்தியா வாய் வச்சு சும்மா இருக்க முடியாதா? நீ சொல்லி நான் சாவ மாட்டேன். டேய் கால்ல ஏதோ நான் பிராக்சர் இருக்கு சாவேன். பாருடா. நான் சாவதான் போறேன். நான் சாவதான் போறேன். நீ கால்ல விட்டு சாவதான் போறேன். யோ பெருசு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கே சாவ போறேன். உன் கண்ணு முன்னாடி சாவ போறேன். நான் தூள் பண்ணி சாவ போறேன். உரிடா. டேய் உரிடா. நான் சாவ போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து போ. போய் எடுத்து வாடா. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து போறேன். நான் சாவ போறேன். சொல்றத கேளு. போய் எடுத்து வாடான்றல. நான் சாவ போறேன். ஒண்ணு பொண்ணு கூட இல்ல சாவ விடுறா. இங்க இரு மாப்ள, நான் பொண்ணு கொடுக்கணுமா? வார கோவத்துல அரைஞ்சு ஆமத்துக்கு கொன்றுவோம் உன்னை. பரந்தாமான் ஜெய ராம பரந்தாமான் ஜெய ராம ராம ரணரங்க பீம சாகேச சர்வபௌமான் ஜெய ராம பரந்தாமான் ஜெய ராம. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு வாங்க. என்ன கிண்டலா? ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஊர்வலம் சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, உங்களை ஊரா கூட்டு போய் வித்த காமிச்சு நாங்க காசு வாங்க போறோம் பாருங்க. போங்க சார். என் பையன் யாருன்னு தெரியும்ல, ஜேர்னலிஸ்ட். சொன்னா அவங்க 2 பேரையும் உண்டுல ஆக்கிடுவான். ஜாக்கிரதை. ஐயா, உங்க கூட ஒரு குடிகார் வந்தார்ல, அவர் சின்ன பேஷண்ட், அதனால சின்ன ஹாஸ்பிட்டல். நீங்க பெரிய பேஷண்ட்ல, உங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பாரு. என்ன ஒரு முகம், கோவமா இருக்கியா? என்ன என்ன நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஏங்க உள்ள போய் உட்காருங்க. வயசான மனுஷன் போயிட்டு பேஷண்ட் இப்படி தான் பேசுவியா? படா சார். சத்யா எங்க இருக்க? சார் இங்க புதூர்ல ஒரு டிஸ்பென்சரி கிட்ட இருக்கும் சார். டிஸ்பென்சரியா? ஹார்ட் பேஷண்ட் கூட அங்க எதுக்கு போனே? இல்ல சார், இது வேற ஒரு பேஷண்ட். வர வழியில ராசிபுரத்துக்காரங்கெல்லாம் வேற ஒரு பேஷண்ட்டை ஏத்தி விட்டுட்டாங்க. அவர் அட்மிட் பண்ண சார் இங்க வந்தோம். அதே ஷேர் ஆட்டோ இஸ்தேத்து காலேஜ்ல இருக்கு. இல்ல சார், நாங்க ஒன்றும் பண்ணல சார். ஊருக்காரங்களாம் சேர்ந்து வண்டியில ஏத்திட்டாங்க. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சூசைட் அட்டெம்ப்ட் வேற. அதான் சார் அட்மிட் பண்ண கூட்டிட்டு வந்தேன். அறிவில உனக்கு? இல்ல சார், ஏதாவது யாரையா பொறுப்பு? இல்ல சார், அவரை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். அவர் நார்மலா தான் சார் இருக்காரு. இஸ் ஃபைன் சார். டாக்டர் என்னப்பா? ஆரோக்கலம். சாரி சார். சீக்கிரம் பேஷண்ட் விட்டு ஆபீஸ் வந்து சேரு. சரிங்க சார். இஷ்டத்துக்கு ஆடாத. சீக்கிரம். சாரி சார். ஐபோனே. சரிங்க சார். என்னடா சூப்பர்வைசரா? அத்தரம். இந்த ஆளை வண்டியில் ஏற்றுன இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நீ போ, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன். ஆமா சார். எங்க இருக்க இப்போ? இங்க கல்யாணபுரத்துல இருக்குங்க சார். கல்யாணபுரத்துல? என் உயிர் எடுக்கிறதுனே வந்து சேர்றீங்க. இல்ல சார், இந்த பக்கமா ஷார்ட்கட்ல வந்துடலாம் நீங்க வந்து சார். ரெண்டு வண்டி அங்க போச்சே. சரி, பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? ECG நார்மல் சைனஸ் ரிதம் சார். BP 160/90. இப்போ வரைக்கும் நல்லா தான் சார் இருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேஃபாக தான் சார் இருக்காரு. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் என்ன உன் முதுகில் உட்காந்துருக்கேன்? வேலையை பாரு சார். சொன்னா கேளுங்க சார், கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் நிற்கிறனால உன் வேலை கெடுதா? இல்லைன்னா அப்படியே பார்த்து கிழிச்சிருவேன். நீ என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யாரு ஓவரா பேசுறத? நீயா நானா? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. உனக்கு வேலை தெரியலனா வேலை தெரியலன்னு சொல்லு. உனக்கு தான். நீ எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கல. உனக்குலாம் எவன்டா டிரைவர் வேலை கொடுத்தான்? சார் அமைதியா இருங்க சார். டேய் பேஷண்ட் எப்படி பேசுறீங்க? யாரா இதனால பேசுறே? நான் பேசணும் முன்னம்ல பார்த்தல பாரு. சார் வாயை மூட்டு வேலைய பாரு. ஆமா, இவர் பெரிய டாக்டர். சார் கொஞ்ச நேரம் தயவு செய்து அமைதியா இருங்க சார். அவனை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. சார் சும்மா இருங்க சார். டேய் வேலைய பாறா. டேய் ஸ்பேர சுத்தி என்னடா படிச்சது? ஏன் வரும்போது எல்லாம் செக் பண்ண மாட்டியா? நான் ஜோசியமா பாக்குறேன்.
வேற வண்டியை ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லு. எங்க பைபாஸ்ல ஆக்சிடென்ட்டா, எல்லாம் ஆம்புலன்ஸ் அங்க போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியோ போ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் எப்படி போறது? சரி நான் ரோட்ல போய் ஏதாவது ஒர்க் ஷாப் பாட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வா. சார் கொஞ்ச நேரம் உள்ள உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க சார். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு என் வீட்டு வரைக்கும் வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்? எங்க வீட்டு ஆளுங்க உங்ககிட்ட மரியாதை தானே நடந்துக்கிட்டாங்க. இதை விட உங்களை எப்படி தாங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி. சத்யா, எதுவும் பிரச்சனையா? காலைல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இல்லை, இது என் பர்சனல் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இல்லை ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, பண்ணுறேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார். உன் வண்டியை மூலம் சரி பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வர வேலையை பாரு. அதை விட்டு ஃபோனை பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தீங்கல்ல, வந்துடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் உட்காருறீங்களா? ஒருவேளை எங்க வீட்ல இருந்து நான் ரொம்ப சீரியஸ்னு உங்களுக்கு ஃபோன் வந்தா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. அதான் நான் வேணான்னு தூக்கி போட்டல, இனிமே எனக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? சார் என்னாச்சு? சார் சார் என்னாச்சு? என்னாச்சு சார்? சார் ஒரு நிமிஷம் பாருங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் 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 அண்ணா, இந்த பக்கம் ஹைட்டா குண்டா யாரையாவது பாத்தீங்களா? அப்படி யாரையும் நான் பார்க்கல. ஹலோ, என் பேர் அண்ணன் கிடையாது, ஆறுமுகம். ஏமா அழுத? ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லு, எதுக்குமா அழுத? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. என்னங்க பிரச்சனை? சும்மா சொல்லுங்க, ஏன் அழுதீங்க? என் பாய் ஃப்ரெண்ட் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். இன்னும் அவனை காணோம். இங்க தனியா இருக்கவும் எனக்கு பயமா இருக்கு. சரி, அவன் நம்பரை சொல்லு. நான் அவனுக்கு ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அவன் பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருப்பான்? அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. சரி வாங்க, உங்களை விட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துப்பேன். ஏங்க சும்மா வாங்க, போற வழியில வீட்டுல விட்டு போறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க, நீங்க ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப அழகான பொண்ணு, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களை தனியா விட்டுட்டு போனா என் மனசாட்சி என்னை பார்த்து என்ன கேட்கும்? டே ஆறுமுகா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குமா கேட்காதா? யோ, அது என்னன்னு பாரு. சரிங்க. சார், உள்ள ஒரு பெரிய ஒரு பாடி கிடைக்கு சார்.
யாரு டேய் இங்கடா யாரு என்னாச்சு யாரு என்னடாச்சு யாரோ நடி பொண்ணா என்னடாச்சு 4 பேரு பர்சும் பணத்தையும் போனை தூக்கிட்டு போயிட்டாங்கடா 4 பேரா சார் உனக்கு ஒன்றும் ஆகல எனக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லை சரி வா உடனே வந்து வண்டி வா வண்டி தான் பஞ்சர் ஆயிட்டா என்ன வண்டி எடுக்க சொல்லுதா அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாம் வா பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்க வாடா சீக்கிரம் இந்த போடு வா 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 நீ போ சரி வா நீ சீக்கிரம் வா 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 பெரியவனே உங்களை தான் ஐயா கூப்பிடுறாருல. யோ சார் எங்கேயா போனீங்க? என்ன பிரச்சனை? வண்டி எங்க நிக்குது? இல்லை சார் வண்டியோட ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. டூல்ஸ் எடுக்கலாம் மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏதாவது ப்ராப்ளமா சார்? வண்டி பஞ்சர்னு கூட உங்களால் சொல்ல முடியாதுல்ல? நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? நான் உன்ட்ட வேலையை பார்க்குறேன். அவன் தான் டிரைவர், அவனை கேளு. சார் அவர் விடுங்க சார். ஸ்பேனர் கிடைக்குமா சார் வண்டியில்? ஆம்புலன்ஸ் தானே ஓட்டுற? ஆ இதெல்லாம் ஒழுங்கு வச்சுக்கணும்னு தெரியாதா? நீ எல்லாம் யோ அதை எடுத்து கொடுயா. சார் பர்ஸையும் ஃபோனையும் திருடிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர்? ஒரு பொண்ணு சார். பொண்ணா? அவ திருடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் பண்ணல சார். அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னதுன்னு விசாரிக்க போனால் அடிச்சு போட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். மோட்டார் லைனில் தானே இருக்கிற, இப்படியா போய் ஏமாறுறது? பொம்பளைங்கன்னா போதுமே, எதையும் யோசிக்கிறது இல்லை. ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, பார்க்கலாம். சரிங்க சார். டூல்ஸுங்க ஐயா. யோ உள்ள ஒரு அக்யூஸ்ட் வயிற்று வலியில் கத்திட்டு இருக்கான், அது என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். அம்மா என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலாம் இல்லை, சரக்கு சோறு. சரி நைட்டு சார் பெயின் கில்லர் கொடுத்தா சரியானு நினைக்கிறேன். சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எதுக்கும் காட்டிடுங்க சார். சார் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதா இருந்தீங்கன்னா இவர் அங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? எனக்கு எப்படியும் வண்டி பஞ்சர் போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். கைலாசம் சார் அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டல் இறங்கிடுறீங்களா? இது என்ன போலீஸ் சொல்ல போக சொல்றியா? இல்லை சார். யாரை கேட்டு சொன்னேன்? இல்லை எப்படியும் என் பரமல்ல யாரும் போலீஸ் போனது தெரியுமா? நான் 108 தானே ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை போகிறவங்க தான் எனக்கு வந்துட்டானா? யோ என்ன அது? என் பையன் ஜேர்னலிஸ்ட் தெரியுமா? அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒதுக்குன்ட்டு என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? சார் கைலாசம் என்ன போலீஸ்னா? சார் அமைதியா இருங்க சார். சார் சும்மா இருங்க சார். யோ சார் சார் சாரி. என்ன இந்த அப்படி பேசிட்டு இருக்கா? அப்படிதான் சார். சாரி சார். சாரி. அப்படினா உங்க உதவி வேணா, நீ போலாம்னு அர்த்தம். பாருங்க சார் தெரியாம பேசிட்டேன். ஒரு நல்ல இடத்துல வண்டி நிறுத்தினியா நீ? கிடையா வண்டியா? சார் நீங்கள் போங்க சார். நான் டூல்ஸ் ஒன்று ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன். நீ மட்டும் வா, அந்த கிழவனை கூட்டு வந்துடாத. யோ வண்டி எடு. பார்த்து இறங்குங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் ஸ்ரீஜா அம்மா. ஸ்கூல் ஆட்டோ கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களே. சொல்லுங்க உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நீங்க இங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம போலாமா? சரி வரட்டுமா தம்பி? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க சார். கொஞ்சம் மிட்டாய் கொடுங்க. கொடுங்களேன். என்னங்கம்மா நான் ஸ்ரீஜா கொடுத்தேன்னு சொல்லுங்க. சரிங்க தம்பி. அப்புறம் சத்யா? ஒன்றும் இல்லை டாக்டர். வரும்போது ஒரு டைம் வாமிட் பண்ணாரு. அப்போ எமிசெட்டும் பேனும் கொடுத்துருக்கேன். இசிஜி நார்மலா சைனஸ் ரிதம்ல தான் இருக்கு. அப்படியா? பிபி 160/90. ஓகே. ஐ திங்க் இவர் ஏஜுக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன் டாக்டர். ஓகே ஓகே. இல்லை டாக்டர். ஏன்? இங்கே யார் டாக்டர்? நான் தான். அப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சரி.
ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன்யா, எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை. ஐயா நீங்கள் தனியாக வந்தீங்க? ஆமாம். கூட வேற யாரும் வரல? இல்லை, என் பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். அப்படி என்ன பண்ணுறாரு உங்கள் பையன்? ஜேர்னலிஸ்ட். ஐயா கொஞ்சம் கையை தூக்குங்க. ஐயா உங்கள் வலது கையை கொஞ்சம் மேலே தூக்குங்க. மேலே மேலே, இன்னும் மேலே. நல்லா தூக்குங்க. சரி சரி, கீழே இருக்குங்க. ஐயா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கு, தைரியமாக இருங்க. சரியா? ஒரு சின்ன ஸ்கேனுக்கு எழுதி தரேன். இங்கே இந்த வசதி இல்லை. பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, தைரியமா இருங்க. காது நல்லா கேட்கும் டாக்டர். டாக்டர், என்னாச்சு? ஹைவேல ஆக்சிடென்ட். கொஞ்சம் எடுங்க. யாருக்கும் உயிருக்கு தான் இல்லையா? பயப்படுற மாதிரி பெருசா ஒன்றும் இல்லை. அவரை கூட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. பார்த்து கூட்டு போங்க. ஐயா ஐயா இங்கே இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரியா? சத்யா வா. சத்யா, அவர் ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவருக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, கூடவே டயபெட்டிக் வேற. இது ரெண்டுக்கும் ப்ராப்பர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் இந்நேரம் அட்மிஷன்ல தான் இருக்கணும். நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லு. ஹீ இஸ் இன் அ சீரியஸ் கண்டிஷன். டேக் கேர் ஆஃப் ஹிம். ஏ மாப்பிள, இங்க இரு. உனக்கும் காவியாக்கும் பிரச்சனைனா உன்கிட்ட தான் கோவத்தை காட்டணும், என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு போக கூடாது. ஏன் என்னாச்சு? நீயே போய் கேளு. எங்க பார்த்த? மெடிக்கல் ஷாப்ல நான் பேசலாம்னு பக்கத்துல போறா, மூஞ்சி தூக்கிட்டு போறா. இதோ வந்துடுறேன் சார். மூஞ்சி பார்த்தா 6 பேசம் போயிடுச்சு. ஆமாம் சார். யார் தான் காவியா? அப்போ சத்யா லவர். அம்மா அவகிட்ட உனக்கு என்ன வேலை? நீ என்ன பேச பண்ண? நீ அவளை லவ் பண்ணுறியா? இந்தருங்க, அந்த பெண் எனக்கு தங்கச்சி மாதிரி, தேவையில்லாமலாம் பேசிட்டு கூடாது. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் தானே? நான் சத்திர பேசணுமா? சொல்லு, பேசணுமா? பிடிக்கும், ஆனால் அவன் லவ் பண்ணுறான். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லு, பேசி பார்ப்போம். சொல்லு, என்ன பிரச்சனை? கண்டிப்பாக தெரியணுமோ? சும்மா சொல்ல. என்ன மண்டை அடிச்சிருமோ? சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரு சொல்லு சொல்லு சொல்ல. சும்மா சொல்ல. நேற்று அவன் மாமனாரை பார்க்க போனான். அவன் ஏதோ பழசடை வச்சு நடத்த வச்சிருப்பான். அவளுக்கு இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டான். அதான் அந்த பிள்ளைக்கு அவனுக்கு சண்டை. அவ்வளோதான், எனக்கு தெரியாது. வேற ஒன்றும் போதுமே. காவியம் அவங்க கூட சேர்த்து வச்சலாமா? ஒரு 2 minutes காவியா கிட்ட பேசிக்கிறேன். காவியா வா. உன்கிட்ட தான் பேசணும் காவியா, வா. என்னடி பிரச்சனை உனக்கு? அக்கா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்தேன். நான் போகணும். சரி, ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்தேன். நான் போகணும். சரி, என்ன மெசேஜ் இதெல்லாம்? அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு ஏய் ஹாஸ்பிட்டல். நிறுத்து, போ. அக்கா கூடவே போ. சார், நீங்க யோசிச்சு முடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா எங்க அப்பாவுக்கு ஒரு பதில சொல்லுங்க. ஏய் போ. என்னடா? என்னடி போ போ. என்னடா? போ. என்ன? நீ என் நண்பன் தானே? என்னடா? நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? சொல்றா. அந்த ஆள் என்ன சொல்ல நம்பாத. சத்யா, சொல்லுங்க. சரி, வா நம்ம போகலாம். எங்க? ஸ்கேன் எடுக்கணும்ல, டாக்டர் சொன்னார். இல்லை சார், உங்களை கூட்டிகிட்டு வர வரைக்கும் தான் எங்கள் வேலை. உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்றதை சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்புறோம். ஃபோன் பண்ணுங்கள்.
என் பையன் ஃபாரின் டூர் போயிருக்கான் சத்யா, அதனால் வர முடியாது. உங்கள் பையன் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க. ஏன் ஜேர்னலிஸ்ட் டூர் போகக்கூடாதா? சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது வர சொல்லுங்கள், அவங்ககிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு போகிறோம். எங்கள் சூப்பர்வைசர் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்காருங்க. உங்கள் அப்பா வந்தால் விட்டு போவே சத்யா? இல்லை, வேலை போயிருங்க, எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் ப்ளீஸ், வர சொல்லுங்கள். உனக்கு என்னைக்காவது வயசாகும் சத்யா? நீ என்ன மாதிரி ஒரு நாள் ஆவ. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லாரு. உன் நண்பனுக்காக உன் காவியை விட்டு கொடுத்த பாரு. உன்னை நம்பி தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ கூட வந்து பார்த்துப்பேன்னு நினச்சேன். போகிறேன்ற பரவாயில்ல விடு. சொல்லு, உனக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்றேன், எவ்வளோன்னு சொல்லு. உங்கள் விருப்பம் போல கொடுங்க சார். சத்யா வேணாம், நீ வேணா வந்து என்னை ஹாஸ்பிட்டல் விட்டு பணத்தை எடுத்துக்கிறியா? அது வரைக்கும் வேணா இது என்கிட்ட இருக்கட்டுமா? நான் எப்படி உங்களை நம்புறது? சரி, அப்போது நீ எவ்வளோ ஒன்று எடுத்துக்கிட்டு வச்சுட்டேன். சரிங்க சார். பேஷண்ட்டு காசு வாங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன் பேஷண்ட்டு காசு வாங்குதுன்னு? உன்னால் 100 ரூபா தர முடியுமா? தானாக வர்றதுக்கு கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா? ஏய் முட்டாள், இந்த ஆள் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த செகண்டே உள்ளே போய் போட்டு கொடுத்துட்டானே என்ன பண்ணுவேன்? பண்ணக்கூடிய ஆள்ரா, நம்பாத. நீ தானே சொன்ன நல்ல மனுஷமா இருக்கும் அந்த அளவுக்கு. புடிங்க புடிங்க, பணத்தை எடுத்துட்டு வர்றான், புடிங்க புடிங்க. ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பையன்தான் இங்கே லோக்கல் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க. நாம மற்றவங்கள ஏமாத்தினா ஆண்டவன் நம்மளை ரொம்ப ஏமாற்றுவான். எனக்காவது 2000 ரூபா பணமும் ஒரு மொக்க ஃபோனும் தான் போச்சு. ஆனால் உங்களுக்கு 50,000 ரூபா போச்சு. இனிமேலாவது திருந்தி வாழ கற்றுக்கோங்க. சரி வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறேன். வேணாம், பரவாயில்ல, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறோம். இந்த அளவுக்கு கூட்டு வர இல்லை, ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டே போகலாண்டா. இந்த அளவு வச்சு பட்டப்பாடு போதாதா? அவன் சூப்பர் செட்டா என்ன சொல்வா? அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா நீ சும்மா இரு. வாங்க சார். சத்யா, பின்னாடி தனியாக உட்கார ஒரு மாதிரி பான் இருக்கு. டிரைவர் சீட்ல உட்கார்ந்தீங்களா? இல்லை, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஆமா ஆமா, நம்ம டூர் தானே சுத்த போறோம். ஏய், நீ போய் வண்டியரா போடா. சார் வாங்க.
ரேடியோ கொஞ்சம் போட ஆரம்பம். அதெல்லாம் முடியாது. அவ்வளோ தூரம் போனோம், போகிற வரைக்கும் போர் அடிக்கும், அது வரைக்கும் பாட்டு கேட்டு போகலாமா? ஏங்க பேஷண்ட் இருக்கும்போது ரேடியோலாம் போடக்கூடாதுங்க. அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல சத்யா. சும்மா ஸ்கேன் எடுக்க தானே போகிறோம், பாட்டு போகணும். உங்களுக்கு ஒரு இடம் சொன்னால் தெரியாதா? ஏதாவது ஒரு செஷன் கேளுங்க. தீராதே ஆசைகள் நதியேங்கும் மழைவானம் நான், ஓயாதே ஓசைகள் அலைப்பாயும் கடல் ஓரம் தான், நான் போகும் சாலைகள் முடியாத நீளங்கள், தீராதே என் ஆசைகளே, ஓயாதே என் ஓசைகளே, நீளாதோ என் சாலைகளே, வெகு தூரம் போய் வர, தீராதே ஆசைகள் நதியேங்கும் மழைவானம் நான், ஓயாதே ஓசைகள் அலைப்பாயும் கடல் ஓரம் தான். சிறகுகளில்லா பறவையை கண்டேன் வானின் மீதிலே, நிலவுகளில்லா இரவினை கண்டேன் தூங்கும் போதிலே, விதியெனும் வீதியில் நடந்து நான் போகிறேன், இது போகும் பாதை யாரோதான் அறிவார் சொல், தீராதே என் ஆசைகளே, ஓயாதே என் ஓசைகளே, நீளாதோ என் சாலைகளே, வெகு தூரம் போய் வர, முடிவுகள் எல்லாம் முடிந்திட இல்லை, இறுதியில் தொடங்கிடத்தான், இடிந்தது எல்லாம் உடைந்திட இல்லை, இணைந்திடும் வழி இருந்தால், மறந்திடும் ஞாபகம் தொலைந்திடும் தேடல் நான், கரையில்லா கடலின் அலையாய் நான் வருவேன். சார் ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு தெரியலையே. சார் நாங்க ப்ரீத் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார். பரவாயில்லையா? கையை மடக்கிக்கோங்க. விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன், இருங்க. நான் பிடிச்சிக்கிறேன், பரவாயில்ல, இருங்க.
வண்டிடுறா போலாம். உட்காருங்க. ஏன் எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். சத்யா, உன் ஃப்ரெண்டு சொன்னா கேப்பியா மாட்டியா? சொல்லு. ஒன்று, அந்த ஆள் என்ன சொன்னாலும் நீ நம்பக்கூடாது. 2, அந்த ஆள் நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறான். 3, அந்த ஆளை இங்கேயே கலட்டி விட்டு போகிறதான் நமக்கு நல்லது. என்ன சொல்ற? நீ எப்படி போடா சூப்பர் சேட்டா, நான் என்ன சொல்றது? பர்சனல் வேலையா இருக்கேன், நாளை காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லு. டாக்டர், பிஎஸ் புரோன் டாக்டர் பிரசன்னா ரெஃபர் பண்ணாரு. க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, சிடி அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேஷண்ட் காலையிலேருந்து டிராவலிங்லேயே இருக்காரு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் டாக்டர். நீங்க யாரு? இஎம்டி டாக்டர். டாக்டருக்கு விஷ் பண்ணணும்னு தெரியாதா? சாரி டாக்டர். பேஷண்ட் எங்க? வெளியே இருக்காரு டாக்டர். போய் வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சார் வரும்போது ஒரு டைம் வாமிட் பண்ணாரு. எமிசெட்டும் பேனும் கொடுத்தேன். வீசிங் இருந்ததால டெரிஃப்ளின் ஒரு ஆம்பியூல் கொடுத்தேன். பிபி அண்ட் இசிஜி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எம்டி தானே? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாது? பேஷண்ட்டை கொண்டாந்து சேர்த்துட்டீங்கல்ல, போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் வெளில இருக்கேன் சார். கை மேலே தூக்குங்க. நாக்க நீட்டுங்க. வாய மூடுங்க. உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? உங்களை தான். அதுதானமா அவர் சொல்ல வந்தார். அவர் என்ன உங்களுக்கு எப்படி வைத்தியம் பார்க்கணுமா சொன்னார்? நேற்றுலேருந்து என் கூட வந்திருக்காரு. என் உடம்புக்கு என்ன பண்ணுச்சு, என்ன மருந்து மாத்திரை கொடுத்தேன்னு சொல்ல வந்தார். அதை 2 நிமிஷம் கேட்டுருக்கலாமே. நீங்கள் மனசில் தானே பார்க்குறீங்க, மிருகங்களுக்கு இல்லையே. ஒரு பேஷண்ட் எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? சிஸ்டர், இதை அட்மிஷன் போட்டு அப்சர்வேஷனில் வைங்க. நீங்கள் சொன்ன மனுஷங்களை பார்க்குற டாக்டர் நாளைக்கு காலைல வருவார், அவர்கிட்டே பார்த்துக்கோங்க. சத்யா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? டாக்டர் அப்சர்வேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷனா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? அப்புறம் டாக்டர்கிட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இங்க வந்து சந்தகடை மாதிரி கத்துனா யார் சந்தகடமா கத்துனா? சிஸ்டர், நீங்க போங்க சிஸ்டர். அப்படி உள்ள போய் என்னதான் பண்ணீங்க? நமக்கு இது ஹாஸ்பிட்டல் வேணாம் சத்யா. நம்ம வேற எங்கேயாவது போகலாம். ஏன்? அந்த டாக்டருக்கு பேஷண்ட் எப்படி நடந்துன்னு தெரியல சத்யா. உங்களுக்கு மட்டும் டாக்டர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? போங்க உள்ள போங்க சார். போங்க சார். இப்ப பேஷண்ட் கூட யார் இருக்க போறது? அவங்க பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கு. ஓகே. ரொம்ப யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க.
என்னாச்சு சொல்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்க? என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. எங்க அப்படிலாம் போகக்கூடாது சார். சரி, நீங்க படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க சார். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கனாலும் சரி சார். காலையில் டாக்டர் வந்துருவாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அப்படிலாம் போகக்கூடாது சார். என்ன சார் என்ன பார்த்தா லுக்குமா இருக்கா? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிங்களா? நீங்க வானா வரதுக்கும் போனா போறதுக்கும் நீங்க வச்சாதான் நானு உங்களை என் வண்டியில ஏத்துறது தப்பா சார்? பெரிய மனுஷன் போனா போதுன்னு பார்த்தா ஒரேடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. நானும் பாக்குறேன் காலையில இருந்து யாரும் வரலையே. சைக்கோலாம் பார்க்க எவனும் வரமாட்டான் சார். உடனே உங்க பையன் இப்ப போன போட்டு வர சொல்லுங்க சார். இப்ப இங்க உங்க பையன் வந்தாலும் சார் வாய திறந்தா பொய் சார். அப்படி பையன் இருக்கானால அதுவும் பொய்யா சார்? எனக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? உங்க பையனுக்கு இப்ப போன போட்டு வர சொல்லுங்க சார். இப்ப உங்க பையன் இங்க வரணும் சார். சார் உங்க பையன் வந்தா என்ன வரனா எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் போறேன் சார். நீங்க என்னமா பண்ணுங்க, எங்கேயா போங்க, நாசமா போங்க சார். சார் என்னதான் சார் உங்க பிரச்சனை? உங்க உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். 6 மாதம் உயிர் எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சாவூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுவாங்களாம். அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு? சாவூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுறது. அதான் சாவறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது முடிவு பண்ணிட்டேன். போலாமா? ஆமாம் சத்யா, நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம்? சார் விளையாடாதீங்க சார். நான் வேணாம் சொல்ல நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? சரி அதை விடு. அப்புறம் சத்யா, நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? சார் உங்கள் பையனுக்கு ஃபோனை போடுங்க சார். உங்கள் பணத்தை வேற காணும். நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு எல்லாமே ஏன் தலைமையில தான் சார் வந்து விழும்.
சாரி சார், இதை தெரியாமல் சொல்லிட்டேன் சார். பையனுக்கு மட்டும் ஃபோனை போடுங்க சார் ப்ளீஸ். சார் என்ன சார் ஆச்சு? இதுக்கு தான் சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னேன். வாங்க சார், திரும்ப ஹாஸ்பிட்டலே போயிடலாம் சார். சார் வாங்க சார், சொல்கிறத கேளுங்க சார். வாங்க சார் போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் போயிடலாம் சார். இருங்க சார். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அவரே சும்மா சும்மா கால் பண்ணுறீங்க? ஆ நான் சொல்லுவேன், ஆனால் நீ திட்டுவியே. சார் நடிக்காதீங்க சார். எங்கள் ஊரில் தனியாக இருப்பேனா, போர் அடிக்கும். அப்போலாம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரவுண்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். சார் நில்லுங்க சார். போர் அடிக்குதுன்னு ஆம்புலன்ஸ் சுற்றுவீங்களா? எங்களை பார்த்தா டிராவல்ஸ் நடத்துகிற மாதிரியா இருக்கு. சார் நில்லுங்க சார், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சத்யா, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா இறந்து நேற்றோட 1 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம்னா அவ்வளோதான். காவியை பற்றி சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னா? ஆர்மோ சும்மா சொல்ல, அவன் லவ் ஸ்டோரி சொல்லலாம், கேட்டுப்போம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வயசில் பிறகு கேட்குறாருல, சொல்லலாம்ல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வண்டியை மட்டும் ஓட்டுங்க. ரேடியோவில் ஏதாவது உடம்பு இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எதாவது கேட்குறீங்களா சார்? கைலாசம் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஹாஸ்பிட்டல் போயிடலாம், வந்துருங்களா ப்ளீஸ் சார். வாங்க சார் போயிடலாம். சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம். சொல்றல கேளுங்க சார். வாங்க வண்டிக்கிட்ட.
சார் உங்கள் பையன் வீடு வந்துருச்சு, வாங்க சார். சார் 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 ஏன் சார் இப்படி? வாங்க. நீ போய் சொல்ல அவன்கிட்ட அவங்க அப்பா வந்திருக்கான்னு. அவனே வந்து கூட்டு போவான். மொதல் மாடி கதிரேசன் போட்டிருக்கோம். போ. நீங்கள் சசிகுமார் பேசுவீங்களா? போங்க சார். இல்லை, எனக்கு ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு டைலாக் பேசுங்க. நானே ஊரில் சேட்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சு இங்கே வந்து அமைதியாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் என்னை நோட்டாதீங்க, போங்க. ஒன்றே ஒன்று பேசுங்க சார். யார் சார்? என் பேர் சத்யா. கைலாசம் சாரோட சன் நீங்கள் தானா? நான் தான் சார். நேற்று கைலாசம் சாருக்கு ஹார்ட் அட்டாக்னு கால் பண்ணியிருந்தாங்க. அதனால் போய் அவரை வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். பட் கைலாசம் சாருக்கு பிடிக்காம திரும்ப வரும்போது சார் செத்தாரான்னு கேட்டேன். ம் இல்லை சார், அவர் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு ஆட்டோ கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. செத்தார்னா சொல்லுங்க, நான் வரேன். என்னையா சார்? நீ எல்லாம் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. எங்கள் அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த ஆள் அருமை எனக்கு தெரியல. அந்த ஆள் இல்லை, மனசை என்னமோ தேடுது. அட்வைஸ்லாம் இல்லை, சாரி சார். அம்மானா அம்மா தான், அப்பானா அப்பா தான், நண்பனா எல்லாம். அப்படியே அவர் மாதிரி பேசுனீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே மேலே உங்கள் பையன் இல்லை, உங்கள் மருமக தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட விஷயத்தை பற்றி அது பரவாயில்ல. விகேபுரம் மூலமா போகலாம். இருங்க. விகேபுரம் எங்கே இருக்குது தெரியுமா? அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணக்கூடாது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இங்கே வாங்க சார். உங்கள் வீடு அகஸ்தியர்பட்டி தானே? இப்போ விகேபுரத்துக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? அங்கே தானே காவியா வீடு இருக்கு சார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பர்சனல் விஷயம் தேவையில்லாமல் தலைவிடாதீங்கன்னு. இப்போ நீ மட்டும் மேலே என் பையனை பார்த்துட்டு வரல, அது யாரோட பர்சனல்? சார் நீங்கள் சொல்லி தான் சார் மேலே போயிட்டு வந்தேன். இப்போ ஏன் சார் தேவையில்லாமல் இப்படி பேசுறீங்க? நண்பா, லவ் மேட்ரா? அதை ஹெல்ப் வேணுமா? சத்யா, என்ன பேச போற? ஏன்? ஒருவேளை அவங்க அப்பாச்சி வெளியே போட நாயின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த பொண்ணு உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிருச்சுன்னா, சத்யா, எப்பவுமே எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். தயங்கிறதுனாலையும் தள்ளி போகிறதுனாலையும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும், அதை தான் பேசணும். புரியுதா?
அட்வைஸா? அதுவும் நீங்கள் சார்? சாருக்கு விடிஞ்சிச்சா? எங்க இருக்கீங்க? இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன். சார் எப்போ ஆஃபீஸ் வருவீங்க? இன்னொரு ½ ஹவரில் வந்துடுவேன் சார். வந்து தொலைங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். சூப்பர்வைசர் கூப்பிட்றாரு, அவரை பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டு எல்லாம் பார்த்துக்கலாமா? ஏய், அவங்களோட குடும்பம் நடத்த முடியுமா? போ, நான் வேணா வரட்டுமா? நானே பார்த்துக்கிறேன். ஆ. காவியா, இப்போ நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கோ ஊசி மனுப்படுறதுக்கோ வரல. நான் யாரு, என்ன வேலை செய்கிறேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இந்த வேலை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இது எல்லாமே நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல. இந்த 5 வருஷத்தில் உங்ககிட்ட இருந்து ₹1 கூட வாங்கி நான் செலவு பண்ணது கிடையாது. உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி கடையிலலாம் உட்காந்து என்னால் கல்லாவெல்லாம் பார்த்துக்க முடியாது. நம்ம நினைக்கிறத விட ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா அதையே பயன்படுத்திக்க கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அப்பா தானே. உனக்கு இவ்ளோ ஈகோ? என் பிரச்சனை யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்க கூடாதுன்றது இல்ல. என்கிட்ட இருக்குது எனக்கு போதும். அதுல உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன்னு உனக்கு தோணுச்சுன்னா என் கூட வா. இல்ல உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, தப்பே இல்ல. தேவையில்லாம லவ் பண்ணிடுமே கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படாத, சந்தோஷமா இரு. பயணங்கள் தொடருதே, நெடுஞ்சாலைகள் நீளுதே, வரும் வழி மறந்திடும் பறவை நான், இரு துருவங்கள் இணைந்திடும் வளைவும் நான், பாலைவனத்தை கடக்கிறோம், சோலை வந்தால் மகிழ்கிறோம், எதுவும் இல்லை நிரந்தரம், இதுவும் கடந்து போய்விடும். உங்களுக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? ஏங்க நான் இங்கே தாங்க வேலை செய்தேன், உங்களுக்கு இங்கே என்ன வேலை? சத்யா சூப்பர்வைசர் பார்க்க போயிருக்கான், நான் அவனுக்கு வெயிட் பண்ணுறேன். சத்யாவா? நீங்கள் என்ன அவனை விட்டு போலையா? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்று கேட்கட்டுமா? ம். நீங்கள் நிஜமாவே நல்லவரா இல்லை கெட்டவரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்காரு. இப்போது உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சான்னு வச்சுக்கோயேன், நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நீயே சொல்ல. நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க சார், என்ன எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா ஏய் என்னடாச்சு? 1 month சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா? இல்லையே, நேற்று நான் முத்துக்கிட்ட கேட்டேன், நம்ம வரதுனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா என்ன சூப்பர்வைசர் சீன் போடுதானா? எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இல்லை நேற்று உங்களை ஹாஸ்பிட்டல். ஹலோ, உங்கள் கூட சேர்ந்து சுற்றினா அவனுக்கு என்ன அவார்டாக கொடுப்பாங்க? சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. நான் வேணா வந்து பேசுமா? எதுக்கு? இருக்கிற மொத்த வேலையும் போகிறதுக்கா? இங்கே பாருங்க, எனக்கு வர்ற கோபத்துக்கு. வாங்க சார் போகலாம். இப்போ முதல்ல உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பி. ஏன் துறை தனியாக போக மாட்டாரா? நீ தான் கூட்டு போகணுமோ? போகலாமா? போகலாம் சார். அப்புறம் சத்யா, நம்ம எங்கேயாவது படத்துக்கு போகலாமா? விளையாடாதீங்க சார், வாங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்.
என் பையன் என்ன சொன்னான் சத்யா? சார், என் பையனை போய் பார்த்தியே, அவன் என்ன சொன்னான்னு கேட்டேன். அதான் அப்போவே சொன்னேனே சார், உங்கள் பையன் வீட்டில் இல்லை, உங்கள் மருமக தான் இருந்தாங்கன்னு. என் மருமக இறந்து 2 வருஷம் ஆச்சு. என் பையன் என்ன சொன்னான் சத்யா? அந்த ஆள் என் அப்பனே இல்லை, மனுஷனே கிடையாது, அந்த ஆள் செத்துட்டானா வந்து சொல்லுன்னு சொன்னானா? இதைத்தான் நான் எங்கள் அப்பனுக்கு சொன்னேன், எங்கள் அப்பா அவங்க அப்பனுக்கு சொன்னான். ஆனால் என் பையனுக்கு இந்த நிலைமை வராது. இது தன்னோடைய முடிவிட்டு சொல்லி அவன் பிள்ளைய பெற்றுக்கல. உங்கள் ரிப்போர்ட்ஸ். நான் கிளம்புறேன், ஏதாவது நான் ஃபோன் பண்ணுங்க சார். உடம்பு பார்த்துக்கோ. மட்டுமா? சரிங்க சார். சார், உடம்பு பார்த்துக்கோங்க சார். மட்டுமா? எதுக்கு என் பின்னாடி வர? சும்மா.
உங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியுமே. உள்ளே வாங்க சார். வீட்டுக்கு போயிருந்தேன். பையனை காணோம். எங்கே போயிருக்காரு? அவனே வருவானா? அவனே சண்டை போடுவானா? அவனே போயிடுவானா? யார் உங்கள் பையன்? அவரா சண்டை போட்டாரா? ம். அவன் எனக்கு சொல்லித்தரக்கூடாது எதை பிடிச்சிட்டு ஒன்று கடிக்கணும்னு. நான் அவங்க அப்பன். அப்புறம் காவியா என்ன சொன்னா? உங்களை மாதிரி ஆளுங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னான். பத்திரிகைக்கு டிசைன் செலக்ட் பண்ண என்னை கூப்பிட்ருக்காங்க. ஹலோ சத்யா, திரும்பவும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஈவினிங் வீட்டுக்கு வரேன். சரியா? வச்சுறேன். I don't even know what I want. I don't even know what I need. I'm just looking. I don't get anything. Somebody tell me where to stand. Somebody tell me where to stand. ஏதோ கருத்து சொல்ல போல இது. கருத்து சொல்ல அப்படி கேட்போம். அப்புறம் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்ல போனா ஹைட்டா ஒரு பில்லர், அதுக்கப்புறம் நேரா போய் ஸ்ட்ரைட்டா பார்த்தா கோயில் வரும். அங்க இருந்து தெற்கு பக்கம் தியேட்டரு. அப்புறம் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்ல போனா ஹைட்டா ஒரு பில்லர், அதுக்கப்புறம் நேரா போய் ஸ்ட்ரைட்டா பார்த்தா கோயில் வரும். அங்க இருந்து தெற்கு பக்கம் தியேட்டரு. அப்புறம் பலே நல்லா கேட்டுக்கோ. லைஃப் இஸ் a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து ரைட்ல போனா ஹைட்டா ஒரு பில்லர், அதுக்கப்புறம் நேரா போய் ஸ்ட்ரைட்டா பார்த்தா கோயில் வரும். அங்க இருந்து தெற்கு பக்கம் தியேட்டரு. அப்புறம்
அப்புறம் அப்புறம் I am a mistakenly born mistaker. I always makes mistakes. I never makes mistakes. அப்புறம் ஏதோ கருத்தா கருத்தா